அதிமுகவோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் நீக்கப்பட்ட விவகாரத்துல பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனுக்கு எதிராக ஆதாரங்களை வெளியிட்டு விளக்கம் அளிச்சிருக்காரு. திரு KA செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக அவருடைய நடவடிக்கையை கட்சிக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருந்தது. செங்கோட்டையன் கடந்த 6 மாதங்களாகவே கட்சிக்கு எதிராக செயல்பட்டு வந்ததனால அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா EPS தெரிவிச்சிருக்காரு. மேலும் செங்கோட்டையன் கட்சி விரோத செயல்பாட்டை நிரூபிக்கிற வகையில ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியும் EPS சுட்டி காட்டியிருக்காரு. அடிக்கடி பேசிட்டு இருக்காரு. எனக்கு அதை பத்தி தெரியாது. அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நீங்க அதை பத்தி என்ன அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் OPS அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலில் நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற அதிமுக தலைமைக்கு விரோதமா செயல்பட்டா நாங்க தலைமை கழகம் வேடிக்கை பார்த்தோம். இவரெல்லாம் நீக்கப்பட்டவர்கள். தொடர்பு என்ன, அவர் மூத்த அம்மாவுடைய அவரோட நான் அடிக்கடி பேசுவேன். இன்னைக்கு நான் வரப்போ கூட ஏதோ போன்ல பேசுறேன். அதுங்களா இப்படிப்பட்டவர்களை எப்படி இந்த இயக்க விசுவாசமா இருக்குன்னு சொல்ல முடியும்? அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கீழே விவசாயிகள் நடத்தின ஒரு நிகழ்ச்சியில MGR மற்றும் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் இல்ல அப்படின்னு காரணத்தை சொல்லி அந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்ச செங்கோட்டையன் அதுக்கப்புறம் முன்னாள் முதலமைச்சரா இருந்த கருணாநிதியோட புகைப்படம் இடம்பெற்றிருக்க சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறதா குற்றச்சாட்டி இருக்காரு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் 30% கோபி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஏரிகள் எல்லாம் நிரப்புகின்ற ஒரு திட்டம். அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கருத்தை சொன்னார், தவறான கருத்து. மாண்பு அம்மா அவருடைய உருவப்படம், பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவப்படம் இடம்பெறாத காரணத்தில் நான் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற ஒரு தவறான கருத்தை சொன்னார். அதே வேளையில் ஒரு சைக்கிள் துவக்கு நிகழ்ச்சி அவருடைய தொகுதியில், இதுல திரு கருணாநிதி அவர்கள் படமும் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது? அப்பொழுதிருந்தே திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார். ஆனால் உண்மை வெளிவந்து விட்டது. இந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துற வகையில புகைப்பட ஆதாரத்தையும் அவர் வெளியிட்டிருக்காரு. இது போன்ற கட்சிக்கு எதிரான தொடர் செயல்பாடுகளையே செங்கோட்டையன் நீக்கத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி K பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு.